செகண்ட் என்னதுன்னா, நீங்க வந்து கரெக்டான ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அப்போ நான் இத செல் பண்றேன். இது வந்து நமக்கு நெறைய ப்ராஃபிட் தரும்னு நெனைப்பீங்க. பட் அப்படி இல்ல. நீங்க வந்து ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறத விட நெறைய ரிசர்ச் பண்ணி எந்த ப்ராடக்ட் கரெக்ட்ன்னு சொல்லி பார்த்து செல் பண்ணாதான் மட்டும்தான் நம்மளால ப்ராஃபிட் பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம நெறைய லாஸ் ஃபேல் பண்ற மாதிரி இருக்கும். தேர்ட் என்னதுன்னா, எப்பயுமே வந்து எந்த விஷயத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட் கால்குலேஷன் பண்ணும்போது, நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணணும். அமேசான்ல இருக்கட்டும், ஃபிளிப்கார்ட்ல இருக்கட்டும், நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல செல் பண்றதா இருந்தாலும், உங்களோட அந்த பிரைஸ் லிஸ்டிங் பிரைஸ் வந்து நீங்க உங்க எல்லா கேட்டகரிஸையும் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணா மட்டும்தான் இன்கேஸ் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்தாலும் நீங்க லாஸுக்கு போக மாட்டீங்க. ஃபோர்த் என்ன சொன்னா கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு 2 ஆர்டர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஆர்டர்ஸே வரல. 4 ஆர்டர் வந்து ஆர்டர்ஸ் வரலன்னு சொல்லி கன்சிஸ்டன்சியை விட்டுறக்கூடாது. லாஸ்ட் வரைக்கும் கன்சிஸ்டன்சியா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். இதுதான் வந்து ஸ்டார்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் என்ன ஜிஎஸ்டி எடுக்கணும். செகண்ட் வந்து என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ண போறோன்றது பண்ணணும். நெக்ஸ்ட் லிஸ்டிங் அண்ட் பிரைஸ் ஃபிக்ஸிங் கரெக்டா பண்ணணும். ஃபோர்த் ஒன் கன்சிஸ்டன்சியா இருக்கணும். சோஷியல் மீடியால கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். என்கிட்ட வந்து சின்ன குழந்தை இருக்கனால என்னால சரியா வீடியோ போட முடியல. பட் உங்களோட எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் சொல்றேன்.